ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா எனக்கு கமெண்ட்ஸில் நான் பதில் சொல்லலை, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் நிறையா வருது. இன்றைக்கி கூட ஒருத்தவங்க ஏங்க அவங்களோட ரிப்ளை கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு நீங்கள் கேட்குற போர்ஷன் எல்லாமே லென்த்தாக இருக்குது. அதை நான் ஒரு வாரத்தில் ரிப்ளை பண்ணால் உங்களுக்கு புரியாது. அதனால தான் தென்னையிலும் வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி வீடியோவில் சொல்லுவேன். அப்படி ரொம்ப சின்னதாக எதுவும் கேட்டிருந்தீங்க, ஆமாம் எஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது அதுவும் ஒரு வரியில் சொல்கிற மாதிரினா நான் கமெண்ட்ஸில் சொல்லி ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? எல்லாத்தையும் ஹார்ட் கொடுக்குறேன், லைக் கொடுக்குறேன். அப்படி சொல்லாதவங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லலைன்னு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணி கவலைப்படாதீங்க. எதுவும் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி நான் சொல்லலைன்னா அவங்க கண்டிப்பாக அம்மா இவ்வளோ பாரு வண்டி வாங்க போகிறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸில் நான் சொல்லலை, ரிப்ளை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்னோட வீடியோவில் அப்போ பாருங்கள். வீடியோவில் அவங்களுக்கான கமெண்ட்ஸ் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கான கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தேன். என் மனசில் என்ன போயிடுச்சுன்னா அவங்களோட சிஸ்டரோட வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு, எங்கே கடை இருக்குது, என்ன கடை, எவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்க, என்ன வியாபாரம், லாபம் வருதா நஷ்டம் வருதா, எப்படி ஓடிட்டு இருக்கு, எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த இடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்சர் தான். அதாவது கடை எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எத்தனை மணிக்கு கடை, என்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த கடையை பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃபுல் டே வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை. நான் ஈவினிங் மட்டும்தான் டிஃபன் மட்டும்தான் செஞ்சுருக்கோம். நைட்டு மட்டும்தான் கடை. அதாவது 6 மணிலேருந்து 9, 10 மணி வரையும் கடை கண்டிப்பாக இருக்கும். 6 மணிக்கு தான் கடை வச்சுருக்கோம். சரிங்களா? ஏன்னா காலையில் வைக்கலாம். காலையில் வச்சோன்னா மற்ற கடைக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால காலையில் எதுவும் வைக்கலை. சரிங்களா? ஸோ நான் எங்கே கடை வச்சுருக்கோன்னா எங்கள் ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஒட்டநாடு சம்மன்கோட்டை. சரிங்களா? எங்கள் இடம் ஒட்டநாடு ஒட்டி அந்த மெயின்லேயே கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் சிட்டி மாதிரி, சிட்டிலாம் அவ்வளோ கிடையாது, கொஞ்சம் இது மாதிரி இருக்குது. அந்த ரோட்டோரத்தில் இருக்கிறனால எங்கள் பாதையிலே கொஞ்சம் தூரம் தள்ளி பாதையிலே கடை வச்சுருக்கோம். அதாவது எங்கள் வீட்டுக்கு பாதையில் வச்சுருக்கோம். எங்களெல்லாம் நாங்கள் வெளியில் போய் கடை போட முடியாது. ஏன்னா தம்பி அப்படி இருக்கான், சிவா அப்படி இருக்கான். அங்கேருந்து போயிட்டு வர ஆள் இல்லை, ஆம்பளை ஆள்லாம் யாரும் இல்லை. தம்பி வேலைக்கு போயிடுவான். அங்கக்குள்ளே ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை. அதோடய எங்களுக்கு வண்டி கிடையாது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால என் தங்கச்சி ஈவினிங் மட்டும் கடை வச்சுக்கலாம். ஃபுல் டே தம்பியை பார்த்துக்கிட்டாலும் ஈவினிங் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா அவளுக்குன்னு அன்னைக்குன்னு ஏதோ எங்களுக்கு 3 நேரம் சாப்பாட்டுக்கோ இப்போ ஏதோ ஒரு ஃபைனான்ஸு குழு கட்டவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுனால தான் ஈவினிங் மட்டும் கடை வச்சுருக்கோம். போக போக யாராச்சும் கேட்டாங்கன்னா இல்லை நீங்கள் காலையிலையும் வைங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பிஸ்னஸ் அந்த கடை இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனால் கொஞ்சம் பெருசாக மாற்றிக்கலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. பரவாயில்லைங்க. ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் அப்படி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஏதோ பிக்கப் ஆகி வந்துருக்கு. சில பேர்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு கடை, யாருக்குமே தெரியல. எவ்வளோ நாள் ஆச்சு கடை, நீங்கள் என்ன புதுசாக வச்சுருக்கீங்க, நாங்கள் தெரியாது, இந்த தான் நாங்கள் போகிறோங்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ பார்த்துட்டு நல்லா இருக்குமா, டேஸ்ட் நல்லா இருக்குமா, இப்போ நீங்கள் இனிமேல் தான் கடை இங்கே தான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டுட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு வாங்கினவங்க ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதை தவிர நாங்கள் வேறு என்னென்னலாம் கடை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துங்களா. என்னென்ன கடை வச்சுருக்கோம் சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் அந்த சூப்பு நீங்கள் கேட்டனாலும் சொன்னேன். சூப்பு, அப்புறம் சுண்டல், அப்புறம் இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு அந்த அளவுக்கு இதாக ஆகலை, ரீச் ஆகலை. மீன் குழம்பு கேட்டால் கொடுப்போம், நானே கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் அந்த முட்டை சம்மந்தமாக ஆம்லேட்டு, அந்த மாதிரி ஆம்லேட்டு, ஆஃபாயில், முட்டை மடக்கு, அந்த மாதிரி முட்டை சம்மந்தமாக. ஸோ இதுதான் எங்களோட டிஃபனாக ஓடிட்டு. இப்போ போய் நம்ம கடையை பார்க்கணும். அதாவது எங்கள் வீட்டுக்கிட்டே நாங்கள் கடை வச்சுருக்கோம். தள்ளுவண்டியில் ஒரு சின்ன கடை தான். ஒரு நாளைக்கு ஒரு 300-400 ரூபா அவளுக்கு இந்த செலவுக்கு வந்தாலே போதும். 200 ரூபா வந்துச்சுனாலே போதும் அப்படி தான் அதை பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் அவள் இதே கடைக்கு எதுவும் வேலைக்கு போனான்னா ஃபுல் டே வேலை பார்த்தாலுமே எப்படியும் ஒரு 7,000 8,000 கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போனாலும் அப்படின்னு சொல்லி தான் தம்பி பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த கடை வச்சுக்கிட்ட மாதிரி இதிலே வச்சுருக்கா. அவ்வளோதாங்க. நீங்கள் இதுக்காண்டி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், ரிப்ளை பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சாரிங்க.
உங்களுக்கான ஆன்சர் வந்து வீடியோவில் இருக்குங்க, தயவு பண்ணி பாருங்கள். முக்கியமானவருக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருப்பேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வாங்க போய் கடையை பார்க்கலாம். இப்போ போய் கடையை பார்க்க போகிறோம், வாங்க. ஹாய். இப்போ கடைக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடையில் வந்து இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்காது. எத்தனை மணினா 8 மணிக்கு மேலே தான் கொஞ்சமே ஆளுங்களே வருவாங்க. இப்போதைக்கு வந்து அவ்வளோவா இருக்காது. சூப்பு குடிக்கிறதானே இப்போ 1-2 பேர் வருவாங்க. ஆனால் சாப்பாட்டுக்காண்டி நைட்டு மட்டும் ஒரு நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வியாபாரமே நல்லா வரும். அதுக்கு இடத்துல வந்து ஓடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னியாவுக்கு ஜுரம், அச்சுக்கண்ணா சின்னியாவுக்கும் ஜுரம், சிவாவுக்கும் ஜுரம், அப்புறம் வந்து தேவாவுக்கு ஜுரம்னு சொல்லிட்டு 3 பேருமே நீங்கள் வந்து ஸ்கூல் போகல. 2 பேருமே இவனுக்கு ஜுரம்னால இவர் வந்து ஸ்கூல் போகல இன்னைக்கு. ஸ்கூல் नहीं किलो ना जाएगा या ஸ்கூல் போல புந்தி தலையில் புண்ணு ஆயிடுச்சான், அதனால தான் போகலையான். காலையிலேருந்து அவன் சொல்லலை ஸ்கூல் போகிறதுனால. இப்போ ஏதோ சொல்கிறான், கை ஆயிடு தலையில் வந்து சின்னதாக வந்து புண்ணு இருக்கான், அதனால் வந்து போகலையான் ஸ்கூலு. காலைல வந்து யுவாவுக்கு ஜுரம்னால இன்றைக்கி வந்து அவன் போகலை. அவனை பார்த்துட்டு இவனும் போகலை. 2 பேருமே இன்றைக்கி லீவு. சரி, இவனுக்கு ஜுரம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா இன்னும் அதிகமாகிடுச்சு ஜுரம். நேற்று போய் ஊசி போட்டாங்க, மறுபடியும் போகணும் பிள்ளைங்க. அதே மாதிரி சிவாவுக்கும் ஜுரம். எப்படிம்மா ஜுரம் வந்துச்சு? 2 பேரும் வந்து டான்ஸ் ஆனாங்கல்ல ஸ்கூலில், அன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது தான் போகிறேன். அன்றைக்கி ஆரம்பித்தது தான். இன்னமும் வந்து முடியலை, சளி ஜுரம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவாவுக்கு மட்டும் ஜுரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஜுரம் எங்கே பார்த்தாலும் தானே வரும். தேவாவுக்கு மட்டும் இங்கே மட்டும் வரும் ஜுரம். இங்கே இல்லைன்னா வயிற்றில் மட்டும் ஜுரம் வரும். என்னப்பா ஜோர் குந்தி வச்சப்பா தோ எங்கே மட்டும் ஜுரம் அடிக்கும் தேவாவுக்கு. அப்படி இல்லைன்னா வயிற்றில் மட்டும் ஜுரம் அடிக்கும். சரிங்களா? அவங்க ஊரில் பீகார் ஜுரம் அப்படி தான் வரும். ஸ்கூல் போகலையாடான்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வயிற்று வலிக்குது, மழைனா வந்து அம்மா இங்கே கையை வச்சு பாரு ஜுரம் அடிக்குது அப்படின்னு. எங்கன்னு கேட்டால் வயிற்றுல. உனக்கடி இல்லை ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லுவான். நம்ம நெத்தி தொட்டு பார்ப்போம், இங்கே தொட்டு பார்ப்போம். அம்மா அங்கெல்லாம் அடிக்கலம்மா, வயிற்றுல அடிக்கும்மா ஜுரம் அப்படிமா. சின்ன உனக்கு எங்கே ஜுரம் அடிக்குது? அங்கே மட்டுமா? அப்புறம் எங்கே பார்த்தாலும் தானே அடிக்குது. இவனுக்கு மட்டும்தாங்க வயிற்றுல மட்டும் அடிக்கும். ஏன்னா இவன் தமிழ்நாட்டுக்காரன், இவன் பீகார்காரன். பீகார்காரங்க எப்போதுமே கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், சொல்லுப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீடி கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு. அவன் முடியலைங்க, ஜுரம்னால முடியலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.